இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அரசாணை உத்தரவு விவாதிக்க கூடாது. 3 விவகாரங்களை மேற்கோள் காட்டியது சட்டத்துறை அலுவலகம். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் சம்பந்தப்பட்ட அரசாணை உத்தரவு தொடர்பில் பொதுமக்கள் விவாதிப்பதற்கு தடை விதிக்கும் உத்தரவை பெறுவதற்கு ஆதரவாக சட்டத்துறை அலுவலகம் 3 விவகாரங்களை மேற்கோள் காட்டியுள்ளது. அரசாணை உத்தரவு தொடர்பில் அனைத்து அறிக்கைகள், கருத்துகள் அல்லது விவாதங்கள் என்பது மன்னிப்பு வழங்கும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் மாமன்னரின் தனிச்சிறப்பு அதிகாரத்தை சந்தேகிக்கும், கேள்வி கேட்கும், சவால் விடுக்கும் அல்லது அவமதிக்கும் விவகாரங்களை உள்ளடக்கியதாகும். மன்னிப்பு வாரியத்தின் முடிவுகள், செயல்பாடுகள் மற்றும் அதிகாரங்களின் நம்பகத்தன்மை அல்லது ஒருமைப்பாட்டை பாதிக்கக்கூடிய ஊகங்களையும் இந்த தடை உள்ளடக்கியிருப்பதாக சட்டத்துறை அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் கட்டமைப்பில் முக்கிய கிளைகளில் ஒன்றான முடியாட்சியின் நிலை, பங்கு மற்றும் அதிகாரத்தை விமர்சிக்கும், அவமதிக்கும் மற்றும் அல்லது கேலி செய்யும் அறிக்கைகள் அல்லது வெளியீடுகளும் இதில் அடங்கும். இந்த 3 விஷயங்களும் எந்தவொரு தரப்பினரும் விவாதிக்கக்கூடாது. அவற்றை விவாதிப்பதை தடுக்க ஒரு தடை உத்தரவை பெற சட்டத்துறை அலுவலகம் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்துள்ளது. STR எனப்படும் சும்பங்கன் தூணாய் ரஹ்மா உதவித்தொகையின் முதல்கட்ட நிதி அளிப்பு நாளை புதன்கிழமை முதல் பட்டுவாடா செய்யப்படும் என்று நிதி அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. STR உதவித்தொகை பெறும் 90 லட்சம் பேர் நாளை முதல் தங்களின் வங்கிக் கணக்கில் இந்த உதவித்தொகையை பெறலாம். STR நிதி உதவியை பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளவர்களின் நிலைக்கு ஏற்ப இந்த உதவித்தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பேங்க் சிம்பனா நேஷனல் வாயிலாக இந்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. பினாங்கு பந்தாய் ரோபினா கடற்கரையில் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் மீட்கப்பட்டது தொடர்பில் அழகு மீன்களை வளர்க்கும் வர்த்தகர் ஒருவர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட வேளையில் அவரின் மாமனார் இன்று பட்டவத் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டார். 56 வயது இங் ஹோக் என்ற அந்த நபர் மேஜிஸ்ட்ரேட் ஐனி அட்லா முகமட் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. 44 வயது ஆங் சி கியோங் என்ற நபர் பயமுறுத்தும் வகையில் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக அந்த நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 2024 ஆண்டின் பணி செயல்திறனை மதிப்பிடுவதற்கும் 2025 ஆண்டிற்கான முக்கிய செயல்திறன் குறியீடு KPI-களை அமைப்பதற்கும் பினாங்கு மாநில வீடமைப்பு வாரியத்தில் தமது குழுவினருடன் ஒரு சிறிய சந்திப்பை மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு நடத்தியுள்ளார். பினாங்கு மாநில வீடமைப்பு துறைக்கு பொறுப்பான ஆட்சிக்குழு உறுப்பினர் என்ற முறையில் சிறந்த சேவை வளங்களை உறுதி செய்வதற்கு மேம்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் உள்ளதாக டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்தார். கடந்த 1 வருடமாக பினாங்கு மாநில வீட்டு வசதி வாரியத்தில் தமது குழுவின் ஒத்துழைப்பு மற்றும் நல்லாதரவின் விளைவாக பல நேர்மறையான முன்னேற்றங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பதில் தாம் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். அந்த வகையில் 2024 ஆண்டு முழுவதும் பணி செயல்திறன் அறிக்கையை மக்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியடைவதாக சுந்தரராஜு தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு முழுவதும் வாங்கத்தக்க மொத்தம் 4832 மலிவு விலை வீட்டு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் 1322 வீடுகள் A பட்டியலிலும் 669 வீடுகள் B பட்டியலிலும் 2844 வீடுகள் C பட்டியலிலும் வழங்கப்பட்டுள்ளன. 2024 ஆண்டு முழுவதும் 91 பராமரிப்பு பணிகளுக்கு நிதியளிக்க பினாங்கு அரசு அதிகபட்சம் 80 பராமரிப்பு நிதி மூலம் மொத்தம் 1,73,38,338 ரிங்கேட் 50 காசு ஒதுக்கீட்டை அங்கீகரித்துள்ளது.
பினாங்கில் உள்ள 5 மாவட்டங்களிலும் வாங்கத்தக்க வீடமைப்பு திட்டத்தில் A வகை, C1 வகை மற்றும் C3 வகை ஆகியவற்றை உள்ளடக்கிய மொத்தம் 14 மலிவு விலை வீட்டு வசதி திட்டங்கள் அடிப்படை விற்பனை விலைகளுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் 2025ஆம் ஆண்டில் பினாங்கு வாசிகளுக்கு 6583 மலிவு விலை வீடுகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்துள்ளார். மலேசிய திராவிடர் கழகத்தின் தேசிய தலைவரும் மலேசிய திராவிடர் கழக முன்னோடி தலைவருமான டத்தோ சாதா அண்ணாமலை காலமானார். அவருக்கு வயது 78. சிறிது காலமாக உடல் நலமின்றி இருந்து வந்த டத்தோ அண்ணாமலை நேற்று திங்கட்கிழமை மாலை மணி 7:25 மணிக்கு பினாங்கு புக்கிட் மர்தாஜா மருத்துவமனையில் தமது இறுதி மூச்சை விட்டார். அன்னாரது நல்லுடல் எண் 4-19 பிளாக் பி பங்சாபுரி விடூரி ஜாலான் செம்பா பட்டவத் என்ற முகவரியில் உள்ள அவரின் இல்லத்தில் உறவினர், கழகத் தோழர்கள், நண்பர்களின் இறுதி மரியாதை அஞ்சலிக்கு பின் நாளை புதன்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி சுயமரியாதை முறைப்படி தேசிய திராவிடர் கழகம், பினாங்கு திராவிடர் கழகம், மாக்மண்டின் திராவிடர் கழக ஏற்பாட்டில் இறுதி மரியாதை நிகழ்வு நடைபெறும். பின்னர் அன்னாரது நல்லுடல் பினாங்கு சபராங் பிராய் தங்கா புக்கிட் மர்தாஜம் புராபிட் மின் சுடலையில் தகனம் செய்யப்படும் என்று குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். 45 டன் எண்ணெய் லாரியின் பின் டயர் கழன்றதில் அந்த கனரக வாகனத்துடன் 3 கார்கள் மோதியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 காயமுற்றனர். இச்சம்பவம் நேற்றிரவு பேரா சத்யாவான் அருகில் மேற்கு கரை நெடுஞ்சாலையில் நிகழ்ந்தது. டொயோட்டா யாரிஸ் வாகனத்தில் பயணித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 36 வயது பெண், 35 வயது ஆடவர் மற்றும் இதர 3-4 வயது 2 சிறார்கள் காயமுற்றனர். இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய அந்த 4வரை மீட்பதற்கு போலீசார் தீயணைப்பு மீட்பு படையின் உதவியை நாடினர். கடா அலோஸ்தார் ஜாலான் கம்போங் தொங்காங் அருகில் 2 மாடி வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 ஆடவர்கள் கருகி மாண்டனர். அதிகாலை 6:50 மணியளவில் ஏற்பட்ட இத்தீச் சம்பவத்தில் 23 வயது மற்றும் 61 வயது 2 நபர்கள் தப்பிக்க இயலாமல் தீயின் ஜுவாலையின் மத்தியில் சிக்கி உயிரிழந்ததாக கடா மாநில தீயணைப்பு மீட்புப்படை அதிகாரி அசார் மொஹமட் தெரிவித்தார். கில்லான் தமான் அமான் பிரடானாவில் கேஸ் தொழிற்சாலையில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 கடும் தீக்காயங்களுக்கு ஆளாகினர். இதர 4 காயமின்றி உயிர் தப்பினர். அந்த தொழிற்சாலையின் கட்டடத்தில் கேஸ் கலன்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்திலிருந்து தீ பரவியதாக நம்பப்படுகிறது என்று ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புப்படை இலாக்காவின் உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் மொக்தார் தெரிவித்தார். தொழிற்சாலையின் கனரக வாகனங்கள் நிறுத்தப்பட்டு இருந்த இடம் வரை தீ பரவியது. கிளாங் உத்தாரா, கிளாங் ஸ்லாத்தான், அண்டாலாஸ், புக்கிட் ஜெலுத்தோங், காப்பார், டாமான்சாரா, பாட் கிளாங் ஆகிய நிலையங்களை சேர்ந்த வீரர்கள் முழுவீச்சில் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதில் கடும் காயங்களுக்கு ஆளான 3 நபர்கள் அந்நிய தொழிலாளர்கள் என்று அடையாளம் கூறப்பட்டதாக அஹ்மத் முக்லிஸ் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.